அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். IPL 2025 சீசனுக்கான ஏலம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. 639.15 கோடி செலவாயிருக்கு. இதுவரைக்கும் நடந்த IPL ஏலத்திலேயே அதிக தொகை செலவிடப்பட்ட ஏலம் இதுவாக தான் இருக்கு. இதுல மொத்தம் 182 வீரர்கள் செலக்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 62 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஏலத்துல அதிக தொகைக்கு எடுக்கப்பட்ட வீரர் யார்? ஏலத்தில் எடுக்கப்பட்ட மிக குறைந்த வயது வீரர் யார்? இந்த ஏலத்துல எடுக்கப்படாமல் விடுபட்டு போன அன்சோல்டான பிரபலமான பிளேயர்கள் யார் யார்? IPL 2025 ஏலத்தோட முடிவுல ஒவ்வொரு டீமோட ஸ்குவாட் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த IPL ஏலத்துல ஆரம்பத்துல இருந்தே அதிக தொகையோடு களம் கண்ட ஒரு அணி அப்படின்னா அது பஞ்சாப் கிங்ஸ் அணி தான். அந்த அணி தான் இந்த முறை அதிக விலை கொடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை அவங்க டீமுக்காக வாங்கியிருந்தாங்க. 26.75 கோடி இவ்வளவு ரூபாய் கொடுத்து அவங்க அந்த பிளேயர் அவங்க அணிக்கு சொந்தமாக்கி இருந்தாங்க. அதிக விலைக்கு வாங்கப்பட்ட IPL வீரர் அப்படிங்கிற பெருமையை அவர் தக்க வச்சிருந்தாரு சில நிமிடங்களுக்கு மட்டும். இந்த ஏலம் நடந்து முடிந்த சில நிமிடங்களிலேயே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ரிஷப் பண்ட் அவர்களை 27 கோடி ரூபாய் கொடுத்து அதிக விலைக்கு வாங்கப்பட்ட இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையையும் அவருக்கு சேர்த்து கொடுத்திருந்தாங்க. இது தவிர இந்த ஏலத்தில் அதிக விலைக்கு எடுக்கப்பட்ட இந்திய வீரர்கள் யார் யாரு அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் ஆல்ரவுண்டர் இந்த IPL சீசன்ல வாங்கப்பட்டவர், இதுவரை வாங்கப்பட்டதிலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஆல்ரவுண்டர் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் கொல்கத்தா அணிக்காக 23.75 கோடிக்கு ஒப்பந்தமாகியுள்ளார். இதை தொடர்ந்து ஹர்ஷதீப் சிங் பஞ்சாப் அணி 18 கோடி கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி யுவேந்திர சஹலையும் 18 கோடி கொடுத்து பஞ்சாப் அணி தங்கள் வசம் எடுத்திருக்கிறார்கள். எக்ஸ்பென்சிவ் பைசா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 3 பிளேயர்ஸை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் அணி. இந்த IPL இந்தியன் பிளேயர்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸையும் இந்தியாவுக்கான புதிய பிளேயர்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமான பங்காற்றினாலும் இந்த IPL ஆட்டத்தோட திசையை மாற்றக்கூடிய அந்த இம்பாக்ட்ஃபுல்லான ஃபாரின் பிளேயர்ஸும் இந்த ஏலத்துல அதிக தொகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஃபாரின் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னா ஜாஸ் பட்லரை குஜராத் டைட்டன்ஸ் அணி 15.75 கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க. ட்ரெண்ட் போல்ட்டை மும்பை இந்தியன்ஸ் அணி 12.5 கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 12.5 கோடிக்கும் ஜோஸ் ஹாசல்வுட்டை 12.5 கோடிக்கு RCB அணியும் எடுத்திருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மிச்சல் ஸ்டார்க்கை 11.75 கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த IPL ஏலத்திலேயே சுவாரஸ்யமான விஷயம், ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் ஏலத்தில் எடுக்கப்படாம போனாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களோட ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு பிளேயர், அவங்க ஆதர்சன நாயகனா பார்க்கக்கூடிய பல பிளேயர்ஸ் இந்த ஏலத்துல எடுக்கப்படாமல் போவாங்க. கடந்த காலங்கள்ல அது நடந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட சுரேஷ் ரெய்னா ஒரு தடவை இப்படி எடுக்கப்படாம போனப்ப அத்தனை ரசிகர்களும் அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப பொங்குனாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த IPL ஏலத்திலையும் நடந்திருக்கு. நிறைய நோன் பிளேயர்ஸ், நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து இந்த முறை IPL சீசன்ல எடுக்கப்படாம எந்த அணியுமே அவங்கள வாங்காம இருந்திருக்காங்க. அப்படி அன்சோல்டா போன பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டேவிட் வார்னரையும் ஸ்டீவ் ஸ்மித்தையும் யாருமே எடுக்கல. இங்கிலாந்தை சேர்ந்த ஜானி பேர்ஸ்டோவையும் ஜேம்ஸ் ஆண்டர்சனையும் யாரும் வாங்கல. கேன் வில்லியம்சனை எடுக்காது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ரசிகர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு. சர்துல் தாக்கரையும் யாரும் எடுக்கல. உமேஷ் யாதவையும் யாரும் எடுக்கல. இந்தியாவை சேர்ந்த இளம் பேட்ஸ்மேனான பிரித்வி ஷாவையும் யாருமே எடுக்கல அப்படிங்கிறது தான். இவங்களாம் இந்த முறை IPL ஏலத்துல விலைக்கு வாங்கப்படாமல் அன்சோல்டா போன மிக முக்கியமான பிளேயர்ஸ், கீ பிளேயர்ஸா கடந்த காலங்கள்ல அவங்களோட இம்பாக்டை பதிவு பண்ணுவாங்க. இந்த IPL ஏலத்துல கிட்டத்தட்ட பவுலர்ஸுக்கான டிமாண்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்ததை பார்க்க முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த யாக்கர் மன்னன் டி நடராஜன் அவர்களை 10.75 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வாங்கியிருந்தாங்க. புவனேஸ்வர் குமாரையும் 10.75 கோடிக்கு RCB அணி வாங்கியிருந்தாங்க. தீபக் சஹர் 9.25 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். இந்த ஒப்பந்தம் சென்னை ரசிகர்கள் மத்தியிலும் தீபக் சஹர் மத்தியிலுமே கூட ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். அவர் சென்னையோட செல்ல பிள்ளையா இருந்தாரு. தோனியும் தீபக் சஹரும் செய்யக்கூடிய அந்த சேஷ்டைகள், வீடியோக்கள் எல்லாம் IPL சீசன்ல ரொம்பவே வைரலா பரவப்படுவது வழக்கம். இப்படி பவுலர்ஸுக்கான டிமாண்ட் டே 2ல குறிப்பா அதிகமான பவுலர்ஸை அதிகமான விலை கொடுத்து வாங்குவதை பார்க்க முடியும். IPL அப்படிங்கிற இந்த கான்செப்டே வந்து இந்திய பிளேயர்களை ஊக்குவிக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் பிளேயர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒன்று இருக்கு. IPLக்கு பின்னாடி பல கோடி பிஸ்னஸ் நடந்தாலும் அதையெல்லாம் தாண்டி புதிய புதிய இந்திய வீரர்கள் இந்தியாவின் மக்களுக்கு அறிமுகம் ஆகிறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.
அப்படி இந்த ஏலத்திலேயே அறிமுகமாயிருக்கக்கூடிய ஒரு புதிய இளம் வீரர், ராஜஸ்தான் அணியால 1.1 கோடிக்கு வாங்கப்பட்ட அந்த 13 வயது இளம் வீரரின் பெயர் சூரியவன்ஷி. எதற்காக இவருக்கு இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க? ஒரு பேட்ஸ்மேனான இந்த பிளேயர் அக்டோபர் மாதம் அண்டர்-19 இந்தியாவுக்கான அந்த மேட்ச்ல டெஸ்ட்ல அதிவேக செஞ்சுரி அடிச்சு இந்தியாவுக்கு அவர் அந்த ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் உட்பட அவருடைய ஓவரால் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸையும் கணக்குல வச்சு ராஜஸ்தான் அணி இவரை இந்த விலைக்கு எடுத்ததா கூறப்படுது. இந்தியாவிலேயே இளம் வயதில் IPL ஆடப்போகும் ஏலத்தில் எடுக்கப்பட்ட வீரர் அப்படிங்கிற பெருமையும் இவர் இப்போ தன்வசம் சொந்தமாக்கி இருக்கு. நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, ஒவ்வொரு ஸ்குவாட்லயும் யார் இருக்கா, இந்த டீம்ல யார் இருக்கா, என்னோட ஃபேவரட்டான டீம்ல யார் இருக்கா அப்படிங்கிறது தான். அதனால ரொம்ப வெயிட் பண்ணாம நம்ம அந்த ஸ்குவாடை பார்க்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்தியன்ஸ் பேட்டர்ஸா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, பெவன் ஜான் ஜேக்கப்ஸ் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸ்ல ராபின் மின்ஸ், ரயான் ரிக்கல்டன், கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா ஹர்திக் பாண்டியா, நமன்தர், வில்ஜாக், ராஜ் அங்கட் பாவா, விக்னேஷ் புத்தூர் இவங்களா இருக்காங்க. ஸ்பின்னர்ஸா அல்லா கசன்ஃபர், கரண் சர்மா, மிச்சல் சாண்ட். ஃபாஸ்ட் பவுலர்ஸா ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், ரீஸ் டாப்லே, சத்யநாராயண் ராஜு, அர்ஜுன் டெண்டுல்கர், லிசார்ட் வில்லியம்ஸ். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, பேட்டர்ஸா ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, ஷேக் ரஷீத், தீபக் ஹூடா, ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸா MS தோனி, டிவன் கான்வாய், வன்ஷ் பேடி இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா ரவீந்திர ஜடேஜா, சிவம் துவே, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஷாம் கரன், ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், அன்சுல் கம்போஜ், ஜாமி ஓவர்டன், கமலேஷ் நாகர்கோட்டி, நாககிருஷ்ணா கோஸ் இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸ்பின் பவுலர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நூர் அகமத், ஸ்ரேயாஸ் கோபால் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல மதீஷா பத்திரானா, கலீல் அகமத், முகேஷ் சௌத்ரி, குர்ஜ்பந்தீப் சிங், நாதன் எல்லிஸ். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ல பேட்டர்ஸா விராட் கோலி, ராஜத் பதிதார், டிம் டேவிட், மனோஜ் பாண்டே, தேவ்தத் படிக்கல், ஸ்வதிக் சிக்காரா இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. விக்கெட் கீப்பர்ஸா பில் சால், ஜிதேஷ். ஆல்ரவுண்டர்ஸா லியம் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, ஸ்வப்னில் சிங், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜாக்கப் பெத்தல், மோஹித் ராத்தே இருக்காங்க. ஸ்பின்னர்ஸா சுயாஷ் சர்மா, அபிநந்தன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஜோஷா சில்வர், புவனேஸ்வர் குமார், யாஷ் தயால், ரசிக் சலாம், நுவன் துஷாரா, லுங்கினி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்ஸா டிராவிஸ் ஹெட், அபினவ் மனோகர், அன்கேத் வர்மா, சச்சின் பேபி இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸா ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், அதர்வா டைடு இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, காமினு மெண்டிஸ் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ல ஆடம் சாம்பா, ராகுல் சகார், சேஷன் அன்சாரி இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல முகமது ஷமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷத் பட்டேல், சிம்ரத் சிங், ஜெயதேவ் உனத்கர், பிரைடன் கார்ஸ், யஷன் மலிங்கா. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில பேட்டர்ஸா ரிங்கு சிங், ரோவன் பாவல், அங்கிரிஷ், ரகுவன்ஷி, மனிஷ் பாண்டே, லுவின் சிசோடியா, அஜின்கியா ரஹானே இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸா குயின்டன் டிகாக், அப்புறம் ரஹமனுல்லா குர்பாஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன், ரமன்தீப் சிங், அன்குல் ராய், மொயின் அலி இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி, மயங்க் மர்காண்டே இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, அண்ட்ரிச் நார்த்தி, ஸ்பென்சர் ஜான், இம்ரான் மாலிக். பஞ்சாப் கிங்ஸ் அணியில பேட்டர்ஸா ஸ்ரேயாஸ் ஐயர், சம் சிங், நேஹால் வகேரா, ஹர்னூட் சிங் பன்னு, பிரியான்ஸ் ஆரியா, பைலா அவினாஷ் இருக்காங்க. விக்கெட் கீப்பர்ஸா ஜாஷ் இங்கிலீஷ், விஷ்ணு வினோத், பிரப் சிம்ரன் சிங் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோயினஸ், மார்க்கோ ஜான்சன், ஹர்ப்ரீத் பார், அஸ்மதுல்லா ஒமார் சாய், ஆரோன் ஹார்தி, முஷீர் கான், சூர்யான் செஜ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ல யுவேந்திர சஹால், பிரவீன் டூபே இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஹர்ஷிப் சிங், லாக்கி ஃபெர்கசன், யாஷ் தாகூர், விஜய்குமார் வைசக், குல்தீப் சென், சேவியர் பார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில எய்டன் மார்க்கம், டேவிட் மில்லர், ஆயுஷ் படோனி, ஹிமத் சிங், மேத்யூ பிரக்ஸ் இவங்க எல்லாரும் பேட்டர்ஸா இருக்காங்க. ரிஷப் பண்ட், நிக்கலஸ் பூரன், ஆரியன் ஜிஎல் விக்கெட் கீப்பர்ஸாகவும், அப்துல் சமத், மிச்சல் மார்ஸ், ஷபாஸ் அகமத், யுவராஜ் சௌத்ரி, ராஜ்வர்தன் ஹங்கார்கர், அஸ்வின் குல்கர்னி இவங்க எல்லாரும் ஆல்ரவுண்டர்ஸ் ஆகும். ரவி கிருஷ்ணா, எம் சித்தார்த், திக்வேஷ் சிங் ஸ்பின்னர்ஸ் ஆகும். மயங்க் யாதவ், மோஷின் கான், அக்ஷத் தீப், ஆவேஷ் கான், ஆகாஷ் சிங், கமர் ஜோசப், பிரின்ஸ் யாதவ் இவங்க எல்லாரும் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரை ஜேக் ஃபர்சர் மெக்ரூப், ஹாரி ப்ரூக், ட்ரிசன் ஸ்டப்ஸ், ஃபேஃப் டூ பிளஸஸ், கருண் நாயர் இவங்க எல்லாரும் பேட்டர்ஸ் ஆகும். KL ராகுல், அபிஷேக் போரல், டொனவான் ஃபெரேரியா இவங்க எல்லாரும் விக்கெட் கீப்பர்ஸ் ஆகும். ஆல்ரவுண்டர்ஸ்ல அக்ஷர் பட்டேல், அசுத் சர்மா, தர்ஷன் நல்காண்டே, சம்பீர் ரிஸ்வி, விப்ரஜானிகா, அஜய் மண்டல், மன்வந்த் குமார், திரிபுரானா விஜய், மாதவ் திவாரி. ஸ்பின்னர்ஸ்ல குல்தீப் யாதவ் இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல மிச்சல் ஸ்டார், டி நடராஜன், முகேஷ் குமார், மோஹித் சர்மா, துஷ்மந்தா சமீரா இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்ல SSV ஜெய்ஸ்வால், சிம்ரான் ஹெட்மேயர், சுபம் துபே, வைபவ் சூரிய வன்ஷி இருக்காரு. விக்கெட் கீப்பர்ஸ்ல சஞ்சு சாம்சன், துருவ் ஜுரல், குணால் சிங் ரத்தோர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல நியான் பாராக், நிதிஷ் ராணா, யுத்வீர் சிங் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ல வானிந்து ஹசரங்கா, மஹிஷ் தீக்ஷனா, குமார் கார்த்திகேயா இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால், ஃபஸ்துல் ஃபரூக், தேவேனா மப்கஹா, அசோக் சர்மா. குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ராகுல் திவாத்தியா,
ஷெர்ஃபானே ரூதர்ஃபோர்ட் பேட்டர்ஸாகவும், விக்கெட் கீப்பர்ஸ்ல ஜாஸ் பட்லர், குமார் குஷாரா, அனுஜ் ராவத் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், எம் ஷாருக் கான், மஹிபால் லோமர், லிஷன் சிந்து, அர்ஷத் கான், ஜெயந்த் யாதவ், கிளென் பிலிப், கரீம் ஜனத் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸ்பின்னர்ஸா மானவ் சுதரும் சாய் கிஷோரும் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஜெரால்ட் கொட்டிசி, குர்னூர் பார், இஷாந்த் சர்மா, குல்வன் கெஜ்ரோலியா. இப்படிப்பட்ட ஐபிஎல் ஸ்குவாட் டாப் 25 பிளேயர்ஸா அந்தந்த அணிகள் யார் யாரை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 முடிவாக இருக்குது. இந்த முடிவுக்கு அப்புறமா இந்த டீம், உங்களோட ஃபேவரட் டீமோட ஸ்குவாட் எப்படி அமைஞ்சிருக்கு, உங்களுக்கு உங்க ஸ்குவாட்ல ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாரு, இந்த ஐபிஎல் சீசன்ல ரொம்ப ஜொலிக்க போறாரு, இந்த ஐபிஎல் சீசனோட அந்த ஆட்டத்தையும் மாற்ற போறாரு, ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போற அந்த பிளேயர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட முடிவுல ஒரு சின்ன வேண்டுகோள், அதாவது சூரியவம்சி அப்படிங்கிற ஒரு 13 வயது பையனை வந்து 1.1 கோடி கொடுத்து ஒரு அணி ஏலத்துல எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி பல இளம் வீரர்கள் தமிழ்நாட்டில இருந்து உருவாங்க. அப்படி பல இளம் தமிழ் வீரர்கள் உருவாவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடும், தமிழ்நாட்டு மக்களும், தமிழ்நாடு அரசும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இளம் வீரர்கள் மட்டுமல்ல, அனைத்து வகையான வீரர்களுக்கும். கிரிக்கெட் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இத்தனை கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனாலையும் சரி, இந்த கிரிக்கெட் மூலமா வாழ்வடைய போற, எடுத்துக்காட்டுக்கு நம்ம டி நடராஜன் மாதிரி இருக்கக்கூடிய தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக பேசக்கூடிய, தமிழ் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய அந்த ஆவலும் உத்வேகமும் கொண்ட, பல வீரமும் தீரமும் ஆற்றலும் கொண்ட தமிழ் இளைஞர்களுக்கான வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசும் இளைஞர்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்சமலர், வாழிய பாரத மணித்திருநாடு.